நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பசிக்குதுமா, உங்களுக்கு பசிக்குது, என்னம்மா செய்வீங்க? சாப்பிடுவீங்க. தைரியமாக சொல்லுங்க. நான் ரொம்ப கஷ்டமான கேள்வி, சித்தாந்தத்திலேருந்து கேள்வி கேட்டேன். இப்படி பயப்படுறாங்க. இந்த பசங்கள்கிட்ட சுலபமான கேள்வி வாத்தியார் கேட்டால் பையன் உஷாராயிடுவான், பதிலே சொல்ல மாட்டான். எப்போவுமே கஷ்டமான கேள்வியைத்தானே இருந்தாலும் கேட்பான். இப்போ சுலபமான கேள்வி கேட்குறான், ஏதோ சூது இருக்குன்னு நினைப்பேன். அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு பசி வந்தால் நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க? நீங்கள் சாப்பிடுவீங்க, அப்படி தானேம்மா? நீங்கள் ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க உங்கள் புள்ள, அவரை கூப்பிட்டுட்டே எனக்கு ரொம்ப பசிக்குது 2 இட்லி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. உங்கள் பசி நீங்கள் தான் சாப்பிடுவீங்க. ஆமாம், எனக்கு தலையை வலிக்குது, நான் என்ன பண்ணணும்? மருந்து சாப்பிடு. ஏன் சம்சாரத்து மேலே எனக்கு ரொம்ப அன்பு, அவளை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப தலையை வலிக்குது, ஒரு மாத்திரை சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்லுவேனாம்மா? எனக்கு தலைவலி வந்தால் நான் தான் மாத்திரை சாப்பிடுவேன். எனக்கு பசி வந்தால் நான், எனக்கு தூக்கம் வருது, இங்கே வரக்கூடாது, தூக்கம் வருது. இப்போ தூக்கம் வந்தால் என்ன பண்ணணும்? எங்கள் அப்பாவை கூப்பிட்டு எனக்கு தூக்கம் வருது, போய் தூக்கிட்டு வாயா அப்படி சொல்ல முடியுமா? நான் தான் தூக்கம். அப்போ எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும், எனக்கு நோய் வந்தால் நான் தான் மருந்து தீங்கணும், எனக்கு தூக்கம் வந்தால் நான் தான் தூங்கணும். அப்போ எனக்கு அருள் கிடைக்கணும்னா நான் தானே அர்ச்சனை பண்ணணும். இன்னொருத்தர் அர்ச்சனை பண்ணால் எனக்கு எப்படிங்க கிடைக்கும்? என்ன நான் சொல்கிற லாஜிக் புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் அர்ச்சனை பண்ணணும். எப்படி அர்ச்சனை பண்ணணும்? போய் நில்லு, கையில் மலர் எடுத்துகிட்டு போக முடிஞ்சா போவ, அங்கே நில்லு, ஒரு திருமுறை பாடு, அதான் அர்ச்சனை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை, நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமோ. எவ்வளோ மகிழ்ந்து போவார் தெரியுமா சோமநாதீஸ்வரர்? அவ்வளோ மகிழ்ந்து போவார். ஐயா எனக்கு ராகமா பாட தெரியலையே, தாளத்தோட பாட தெரியலையே, நான் இப்படி போய் நின்று பாடுறது, கவலையே வேண்டாம். உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி பாடலாம். பாட முடியலன்னா படிக்கலாம், பாட்டை படிச்சுடலாம். ஆனால் அங்கே திருமுறை பாட்டை சொல்லணும். நாம் சிறப்பாக பாடினா தான் சாமி கேட்பார். இப்போ ஒருத்தர் காலையில் வேலைக்கு கிளம்புனாரு, ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் ரேடியோவில் ஜேசுதாஸ் பாட்டு போட்டிருந்தாங்க, அதை கேட்டார், ஆனந்தமாக இருந்தது. ஆகா ஜேசுதாஸ் பாட்டு நல்லா இருக்கேன்னு ஆனந்தமாக கேட்டார். அவர் வீட்டில் ஒரு 4 வயசு 5 வயசு பையன், அவனும் அப்படி அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தான். ஒரு ஆஃபீஸ் போனார், சாயந்தரமாக திரும்பி வந்தார். உள்ளே வருகிற பொழுது கை காலாக அலம்பிட்டு உட்காந்தா இந்த 4 வயசு பையன் இருக்கான்ல, அவன் காலையில் ஜேசுதாஸ் பாடினார்ல அந்த பாட்டை அந்த குழந்தை பாடுது. அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? கரெக்டாக சொன்னீங்க. ஏய் காலையிலே ஜேசுதாஸ் பாட்டாரு, நீ எதுக்குடா பாடுற அப்படி கேட்பாரா? இல்லை. காலையில் ஜேசுதாஸ் பாடினதை கேட்ட பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட இப்போ தான் புள்ள பாடுகிற பொழுது மகிழ்ச்சி அதிகம். ஒருவேளை என் பையன் எதிர்காலத்தில் எஸ்பிபியா வருவானோ, இவ்வளோ நல்லா பாடுறானே, பக்கத்து வீட்டுக்காரர் தான் சொல்லுவான், காக்கா மாதிரி கத்துது எஸ்பிபியா, ஆனால் தான் புள்ள இல்லையா? அப்போ எஸ்பிபி பாடினது ஜேசுதாஸ் பாடினதை நம்ம கேட்டதை விட அவங்க அப்பாவுக்கு அந்த புள்ள பாடுறதை கேட்கும்போது மகிழ்ச்சி அதிகம். அதுபோல் சோமநாதீஸ்வரருக்கு திருஞான சம்பந்தர் பாடின பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட நாம் போய் பாடும் பொழுது ஏற்படுற மகிழ்ச்சி, அடடா நம்ம போய் எப்படி பாடுறாயா அப்படின்ட்டு எடுத்துக்குவார். நம்ம யோசிக்கக்கூடாது சாமிகிட்ட போய் நின்று பாடுறது. சில பேர் வெட்கப்படுவாங்க, சில பேர் அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சாமிகிட்ட போனோமா, ஒரு நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோமா, வழிபாட்டுக்கு பாட்டு, அந்த பாடலை சொல்லணும். இந்த பாடல்களுடைய திருஞான சம்பந்தருடைய பாடல்களுடைய சிறப்பு
அவ்வளவு சிறப்பு. வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் என்ன பெற வேண்டும் என்று கருதுகிறீர்களோ நினைத்ததை நினைத்தபடி நல்க வல்லது திருஞான சம்பந்தருடைய அந்த தேவாரம். அவ்வளவு வலிமை அதுக்கு. ஆனால் நமக்கு அவ்வளோ வலிமை இருக்கிறதுனுடைய பெருமை தெரிஞ்சிருக்கா இன்னும் முழுமையா தெரியல. ஞானசம்பந்தர் வேற இல்லை, சிவம் வேற இல்லை. ஞானசம்பந்தர் தான் சிவம், சிவம் தான் ஞானசம்பந்தர். அதுக்கு 2 உதாரணம் சொல்றேன். திருஞான சம்பந்த பெருமான் திருவண்ணாமலைக்கு போகிறார். திருவண்ணாமலையில் போனவுடனே பெருமானை பார்க்கிறார். மலையத்தான் பாடியிருக்கார். நமக்கு திருநாவுக்கரசர் பாடினது, திருஞான சம்பந்தர் பாடினதெல்லாம் மலையத்தான் பாடியிருக்காங்க. உள்ளே இருக்க கோயிலை பாடல. உள்ளே இருக்க கோயில் பிற்காலத்தில் வந்தது. நமக்கு அண்ணாமலையார் யாருன்னா மலை தான். மலையத்தான் வழிபாடு செய்யணும், மலையத்தான் வலம் வரணும், மலையத்தான் தொழணும். அங்கே பார்க்கிறார். பார்த்த உடனே ஒரு பதிகம் பாடுறார். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடு இளமான் கரடி இழியும் இரவின் கண் ஆனை திரள் வந்தனையும் அண்ணாமலையாரே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். அந்த மலையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் உண்மை பொருள் போலும். ஊனத்திரளை நீக்கும் உண்மை பொருள். சாமிக்கு பேர் வைக்கிறார் உண்மை பொருள். இன்னொரு பேர் வைக்கிறார் நன்மை பொருள். இதெல்லாம் திருஞான சம்பந்தர் சிவபெருமானுக்கு வைக்கிற பேரு. உண்மை பொருள், நன்மை பொருள். சரி, உண்மைன்னா எது அப்படின்னு கேட்டால், எது உண்மை அப்படின்னு கேட்டோம்னா எதுங்க உண்மை? நீங்க சொல்லுங்க, உங்க தெரிஞ்சது சொல்லுங்க. எது உண்மைன்னு சொல்லலாம்? அழியாத பொருள். சரி, கரெக்டாக சொல்றீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, இது கொஞ்சம் நுட்பமாக பாருங்க. எது உண்மை அப்படின்னு கேட்டால், எது பொய்யோட கலந்தா கூட மாறாமல் அப்படியே இருக்கோ அதுதான் உண்மை. இதுதான் உண்மையான பொருள். உண்மைன்னா என்ன அர்த்தம்னா, எப்பவும் மாறாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, பொய்யோட கலந்தா கூட மாறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சிலது உண்மையா இருக்கும், பொய்யோட கலந்தப்புறம் மாறுது இல்லையா? அம்மா சாப்பிட்டியாம்மா? அம்மா உடம்பு நல்லா இருக்காம்மா? அம்மா ஏன் சோர்வா இருக்கம்மா? அம்மா எப்படிம்மா இருக்கிற? அம்மா கோயிலுக்கு போனியாம்மா? இப்படி கேட்டுட்டு இருந்தான் புள்ள. எவ்வளவு உண்மை! சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு திருமணம் ஆச்சு, இப்ப உண்மை என்ன ஆச்சு? அப்ப அது உண்மை என்பா இல்லை. இப்ப உண்மை என்பது என்ன என்றால், பொய்யோடு கலந்தால் கூட உண்மையா இருக்கும். இப்ப ஒரு டவல் இருக்கு, வெள்ளை விளையர்னு இருக்கு. டவல் வெள்ளை விளையர்னு இருக்கு. டவல் வெளியில போயிட்டு வரேன், முகமெல்லாம் ஒரே தூசு, காத்து அடிச்சு வீட்டுக்கு வந்தேன். ஒரு டவல் கொடுத்தாங்க. டவலை எடுத்து பார்த்தேன், வெள்ளை விளையர்னு இருக்கு, தூய்மையா இருக்கு, உண்மையா இருக்கு. அதை எடுத்து இப்படி மூஞ்சில் அப்படி தொடச்சேன். டவல் என்ன ஆகும்? இது உண்மையா
இப்போ அந்த தூய்மை உண்மை இல்லை. அப்போ எது உண்மை என்று கேட்டால், எதனோடு தீமையோடு கலந்தால் கூட தன்னுடைய நிலை மாறாமல் இருக்குமானால் அதுதான் உண்மை. அப்ப இந்த ஆன்மாவுக்கு இவ்வளவு குற்றம் இருக்கு, இவ்வளவு மலம் இருக்கு, ஆணவம் இருக்கு, கண்மம் இருக்கு, குற்றங்கள் இருக்கு, வினை இருக்கு, துன்பம் இருக்கு. ஆனால் இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று கூடவே சிவமும் இருக்கு. சிவம் உண்மை பொருள். ஆனால் இவ்வளவு குற்றம் இருக்க ஆன்மா கூட இருக்குதே, அதுக்கு குற்றம் வந்துருமான்னு கேட்டா, குற்றத்தோடு சேர்ந்திருந்தாலும் சிவத்தை குற்றம் பற்றாது. இப்போ புரியுதா ஏன் உண்மை பொருள்னு? நம்ம கூட இருந்தும் அது கெட்டு போல பாருங்க, அதுதான் உண்மை பொருள். நம்ம பையன் நல்ல பையனா இருப்பான், காலேஜுக்கு போவான், 2 பேரோட சேருவான், கதை முடிஞ்சு போச்சு. அப்ப எது உண்மைன்னா, நாம எப்படி சிவனடியார்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தில் பல்வேறு சமயம், பல்வேறு மதம், பல்வேறு வழிபாடு இவற்றோடு கலந்திருந்தாலும் கூட சிவனை மறவாமல், சிவநெறியை மறவாமல், சிவத்தையே போற்றி வழிபாடு செய்கின்ற நிலையிலே நாம் இருந்தால் நாம் எல்லாம் உண்மை பொருள். எனக்கு தெரியும், ஒருத்தர் ஆபீஸ் போகும்போது திருநீர் பூசுவார், அங்கே போனதுக்கு அப்புறம் மேனேஜர் ரூம் போகும்போது அழிச்சிடுவார். ஏன்னா அவர் ஒரு கிறித்துவர், அவர் ஏதாவது சொல்ல போறாருட்டு திருநீர் அழிச்சிடுவார். ஆகையினாலே சொல்லுகிறார், சிவபெருமான் எப்படிப்பட்டவன்னாரு, உண்மை பொருள்னார், எந்த காலத்திலும் மாறாத பொருள். அது ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் உண்மை பொருள் போலும். திருவண்ணாமலைக்கு என்ன பேர் சொன்னார்? சத்தமா சொல்லுங்க, திருவண்ணாமலைக்கு என்ன பேர் சொன்னார்? அப்படி சொல்லலையே, பதிகம் நம்ம பாடின அப்படியா சொன்னாரு? திரு அண்ணாமலைன்னு வந்துதா? ஞானத்திரள். திருவண்ணாமலைக்கு என்ன பேரு? அது என்ன? சிவனுக்கு என்ன பேரு? ஞானத்திரள். சிவத்துக்கு என்ன பேரு? ஞான திரட்சி. சிவத்துக்கு ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். ஏனத்திரளோடு இளமான் கரடி அணையும் இரவின் கண் ஆனைத்திரள் வந்தணையும் அண்ணாமலையாரே. ஏன் இந்த பாட்டை சொன்னா, சிவபெருமானுக்கு ஞானத்திரள்னு திருஞான சம்பந்தர் பேர் வைக்கிறார். திருஞான சம்பந்தர் சிவபெருமானுக்கு என்ன பேர் வைக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. நான் இவ்வளவு கத்துறேன், நீங்க சத்தமே போட மாட்டேங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கெல்லாம் புண்ணியம். அதுக்கு தான் உங்களை சொல்றேன். நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவேன், நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம். அப்படித்தான் 2 நாள் என்னோட சேர்ந்து நீங்க சொல்லித்தான் ஆகணும். ஆமா, சிவபெருமானுக்கு திருஞான சம்பந்தர் என்ன பேர் வைக்கிறார்? ஞானத்திரள். இப்ப பாருங்க, அவர் 7ஆம் நூற்றாண்டில் அப்படி பாடினாரா? 11ஆம் நூற்றாண்டில் நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் திருமுறையெல்லாம் தொகுத்தவர். அவர் என்ன பண்ணார்? ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகைன்னு ஒன்று பாடினார். அதில் அவர் பாடுகிற பொழுது அவர் பாடின பாட்டை சொல்றேன் கேளுங்க. வழுவாது 32 அறங்களை செய்தவள் முதிராத கொங்கை, முதிராத இள கொங்கை திருநுதலி அப்பன் அருளால் ஊட்டுதலும். யாரே? அம்பாள் 32 அறங்கள் செய்தவள், முதிராத அம்மை. அந்த முதிராத திரு தனங்களை உடைய அம்மை 32 அறங்களை செய்தவள் என்ன செய்தாளாம்? அப்பன் அருளால் சிவபெருமானுடைய தூண்டுதலினாலே ஊட்டுதலும். என்ன ஊட்டினா? ஞானப்பால். யாருக்கு? ஞான சம்பந்தருக்கு. புடிச்சிட்டீங்க? அந்த செய்தியை சொல்ல வரார் நம்பியாண்டார் நம்பி. ஞான சம்பந்த பெருமானுக்கு குழந்தையாய் இருக்கிற பொழுது
தோணிபுரத்து ஈஸ்வரர் தன்னுடைய அம்பாளோடு வந்திருந்து தேவியோடு வந்திருந்து அப்பன் அருளுதலும் அம்மை என்ன செய்தால் ஊட்டுதலும். அப்படி ஊட்டினாலாம். அப்பொழுதே அந்த க்ஷணத்திலேயே அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு நம்பியாண்டார் நம்பி சொல்றார். நல்லா கவனமாக கேளுங்க. அந்த குழந்தை என்ன ஆச்சு? ஞானத்திரளாகி நின்ற பெருமான். என்ன பேர் சொன்னாரு? அது திருஞான சம்பந்தர் சிவபெருமான சொன்னத திருஞான சம்பந்தர நம்பியாண்டார் நம்பி சொல்ற. அப்ப அது ஞானத்திரளா இது ஞானத்திரளா? ரெண்டும் ஞானத்திரள். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பின்னால வந்த அருளாளர்களுக்கு சிவம் வேற இல்லை, ஞானசம்பந்தர் வேற இல்லை. ஞானசம்பந்தர் சிவபெருமான ஞானத்திரள்னு சொன்னா இவரை ஞானத்திரள்ங்கிறாரு. யாரு? நம்பியாண்டார் நம்பி. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. நவீன் ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி கெட் பேக் டு. சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சசனி சதபமா சசனி சபமக சசனி சதபமா சசனி சபமக சசனி சமகரி ரிசரி நி பசனி தபமகரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சபமக. லாஸ்ட் ஒன் அடப்போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 515 மில்க் 315. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 215. கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 215. டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5. பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அடப்போங்க. சுகி ஃபார்மசி, உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின்
மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை. இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. Choose the best. VVNKM, learn with trust. VVNKM, be the first. Choose the best, learn with trust. VVNKM, VVNKM, VVNKM family. Rise and shine. VVNKM, learn with fun. VVNKM, smart and unique. VVNKM. Rise and shine, learn with fun, smart and unique. VVNKM, VVNKM, VVNKM family. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri Jayam School introduces a robotics AI in grade 11 group.